நம்ம வீட்டில் கொஞ்சமாக இஞ்சி வாங்கி வச்சுருந்தாலும் சரி, அதிகமாக இஞ்சி நம்ம வாங்கி வச்சுருந்தாலும் சரிங்க, அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இஞ்சி துண்டுகள் நீங்கள் க்ளீன் பண்ண கத்தியே தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ இஞ்சி வாங்கிட்டு வந்தாலும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி நீங்கள் ஊற வைக்க தேவையில்லைங்க. இஞ்சி மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஒரு வாட்டர் பாட்டில் கேப் எடுத்துருக்குங்க. கேப் எடுத்துகிட்டு இஞ்சி மேலே எப்பவும் போல் நீங்கள் தோல் சீவுங்க இல்லையா, அது போல் அழகாக நீங்கள் தேய்ச்சி விடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிடும் போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் எதுவுமே வலிக்காது. அது மட்டுமே இல்லைங்க, கொஞ்சம் இஞ்சி துண்டுகள் கூட வேஸ்ட்டே போகாது. அந்தளவுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக இஞ்சி துண்டுகள் க்ளீன் பண்ண முடியும். நான் இப்போ பாருங்கள், ஒரு இஞ்சி துண்டு ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே போல் இன்னொரு இஞ்சி துண்டுகள் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், டைமுமே சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இனிமேல் இப்படி மட்டும்தாங்க நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க. இப்போ நம்ம 2 இஞ்சி துண்டுகள் ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. அந்த மூடியை நம்ம சைடில் வச்சுக்கலாம். இஞ்சி துண்டோட தோல் பாருங்கள், அந்த தோல் மட்டும்தாங்க வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இஞ்சி கூட கீழே விழுகவே கிடையாது. அந்தளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம இஞ்சி துண்டுகள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இஞ்சி துண்டுகள் நல்லா நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இது போல் உங்கள் வீட்டில் எவ்வளோ இஞ்சி துண்டுகள் இருந்தாலும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.